சரி, மூன்றாவது இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னால், யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 36வது வசனம் பாருங்கள். யாத்திராகமம் 30:36வது வசனத்தில், அதில் கொஞ்சம் எடுத்து பொடியாக இடித்து நான் உன்னை சந்திக்கும் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கும் சாட்சி சந்நிதியில் வைப்பாயாக. அது உங்களுக்கு மகா பரிசுத்தமாக இருக்க கடவது. அதில் கொஞ்சம் அந்த நாளும் ஒன்றா ஒரே அளவாக இருக்கணும். அதை எடுத்து பொடியாக இடிக்கணும். அந்த பொடியாக இடித்ததை அப்படி நெருப்பில் போடும்போது தான் தூபம் அப்படி எழும்பும். அப்போது அதுதான் பொடியாக இடிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுகிறார். இது எதை குறிக்கிறதுனா, நொறுங்குண்ட ஒரு இருதயம் நொறுங்குண்டு. சில சமயத்தில் இருதயம் நொறுங்குண்டு, பைபிளில் பார்க்கலாம், இருதயம் நொறுங்குண்டு. தேவன் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியார். இந்த நொறுங்குண்ட இருதயம் நமக்கு தேவை. சில சமயத்தில், எல்லா சமயத்துலையுமே அப்படியே துதிக்கிறது, சத்தம் போடுறது, ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லை, நொறுங்குண்ட உள்ளத்தோடு ஜெபிக்கிறதும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பாருங்கள், லாசருவின் கல்லறை முன்பாக நின்று கம்பீரமாய், நீர் எப்பொழுது என் ஜெபத்தை கேட்கிறீர் ஆண்டவரே, இப்பொழுதும் ஜெபத்துக்கு பதில் தருகிறீர் என்பதை அறிந்திருக்கிறேன், அதிகாரத்தோடு ஜெபிக்கிறார். அதே எருசலேமை பார்த்து மனம் கசந்து அழுகிறார். அவர் கண்ணீர் விட்டு இருதயம் நொறுங்குண்டு அந்த பட்டணத்துக்காக அழுது ஜெபித்ததையே நம்ம பார்க்கிறோம். ரெண்டு விதமான ஜெபம் இருக்கிறாரு. நம்ம விசுவாசத்தோடு போராடி ஜெபிக்கிறதும் இருக்கிறது, நொறுங்குண்ட உள்ளத்தோடு ஜெபிக்கிறதும் இருக்கிறது. சங்கீதம் 34:18 பாருங்கள். 34ஆம் சங்கீதம் 18வது வசனம் எடுங்களேன். 34வது சங்கீதம் 18வது வசனம். இது 690வது பக்கம், பழைய ஏற்பாட்டில் 690வது பக்கம். என்ன சொல்லுகிறது? நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். அப்போ நொறுங்குண்ட உள்ளத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் இருக்குது, ரொம்ப முக்கியமானது. இருதயம் நொறுங்கி அழுது ஜெபிக்கிறாரு. தேசத்தில் நடக்கிறதை பார்க்கும்போது இருதயத்தில் நொறுங்குண்டவர்களாக ஜெபம் செய்வார். பாருங்கள், கள்ளசாரையும் குடிச்சு எத்தனை பேர் இறந்தாங்க. நம்முடைய இருதயத்தை உடைக்கிற ஒரு விஷயம். 3 பிள்ளைங்க, தாயும் தகப்பனும், தாய் கூட ஒரு பெண் கூட குடித்து இறந்துட்டாங்க. 3 பிள்ளைகள் அனாதைகளாக நிற்கிறாங்க. செய்தித்தாளில் இந்த படத்தை பார்த்தபோது இருதயம் நொறுங்கி விட்டது. ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் என்ன நடக்குது? தமிழ்நாட்டில் ஆண்டவர், இந்த அளவுக்கு இந்த குடி எங்கள் ஜனத்தை அழித்து கொண்டு இருக்கிறதே. இருதயத்தை துக்கப்படுத்துகிறார். அந்த நொறுங்குண்ட உள்ளத்தோட, ஏன்னா அந்த குடும்பம் பாதிக்கப்படுது. மதுபானத்தில் ஜனங்கள் செத்து கொண்டு இருக்கிறாங்க. வெளியில் தெரிஞ்சது இவ்வளவு தான். ஆனால் இதில் ஒரு 60 பேர் 60+ இறந்துருக்கிறாங்க. இதுவே உலகத்தை கலக்கிற செய்தியாக வந்துட்டு. ஆனால் ஒன்று தெரியுமா? கடந்த 10 வருஷத்தில் தமிழ்நாட்டில் விதவைகள் பெருகி இருக்கிறாங்க. பெண்கள் விதவைகளாக்கப்பட்டிருப்பது ஆயிரக்கணக்காக பெருகி இருக்கிறாங்க. தகப்பன் இல்லாத பிள்ளைகள் பெருகி இருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, மதுபானம், டாஸ்மார்க். குடித்து நிறைய ஆண்கள் கல்லீரல் பாதிக்கப்பட்டு வியாதிப்பட்டு இறந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் விதவைகள் தமிழ்நாட்டில் பெருகிக்கிட்டு இருக்காங்க. தகப்பன் இல்லாத பிள்ளைகள் பெருகிக்கிட்டே இருக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய பாதிப்பை உண்டாக்குற விஷயம். கொஞ்சம் தெய்வ சமத்தில் யோசித்து பார்த்தா நம்ம இருதயம் நொறுங்கிறோம். நம்மளால் அழாமல் இருக்க முடியாது. இந்த நிலைமை மாறணுமே ஆண்டவரே. அந்த பாதிப்பு நம்ம உள்ளத்தில் உண்டாகும். அதான் நொறுங்குண்ட ஒரு உள்ளத்தோடு ஜெபிக்கிறார். தேசத்தில் நடக்கிற நிகழ்வுகள், காரியங்களை பார்க்கும்போது இருதயத்தில் ஒரு நொறுக்குதல் வரும் தெரியுமா? இது மாதிரி நம்ம நொறுக்கப்பட்ட ஒரு இருதயத்தோடு ஜெபிக்கணும். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை ஆண்டவர் புறக்கணிக்கவே மாட்டார். அதனால் நாம் ஜெபிக்கும்போது, ஒரு ஆத்மாவுக்காக ஜெபிக்கும்போது, இருதயம் நொறுங்கி கண்ணீர் வடிக்கும் போது அந்த ஜெபத்துக்கு உடனே பதில் வரும். நான் நிறைய காரியத்தில் பார்த்துருக்கிறேன். நிறைய காரியத்தில்
எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர், அவருடைய மகள் திருமணமாகி பல வருஷமாயிற்று, குழந்தைகள் இல்லை. சாதாரணமாக ஆண்டவர் குழந்தை கொடுத்து ஆசீர்வதியும் ஜெபிக்க சில வருஷங்கள் கடந்துட்டு, அப்போ ஒரு நாள் அதை நினைக்கும் போது ரொம்ப பாரம் உண்டாயிற்று. நான் தேவ சமூகத்தில் தோட்டத்தில் போய் ஜெபிப்பேன், முழங்கால் போட்டு அந்த ஊழியக்காருடைய மகள் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறாங்க, அவங்களுடைய அந்த சந்ததியை நீங்கள் ஆசீர்வதிக்கணுமே. இருதயம் நொறுங்கி நான் கண்ணீர் விட்டு அழுதேன். என் கண்ணில் கண்ணீர், ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் கொடுக்கணுமே. அவனை கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்தேன். 2 மாதத்தில் செய்தி வருது, கர்த்தர் கர்ப்பத்தை ஆசீர்வதித்து விட்டார். அந்த அழுது ஜெபித்த உடனே பதில் வந்தது. இந்த மாதிரி நிறைய காரியத்தில் தேசங்களுக்காக ஜெபிக்கிறது, ஒரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறது, ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுவதற்கு ஜெபிப்பது, அந்த பாரம் உண்டாக இருதயம் நொறுங்கி ஜெபிச்சிட்டோன்னா உடனே பதில் வரும். சோதிச்சு பாருங்கள், நீங்களும் அப்படி ஜெபித்து பாருங்கள், நீங்களே யோசித்து பாருங்கள். அது மாதிரி நிறைய காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்குது. இருதயம் நொறுங்குண்டு ஜெபித்த உடனே பதில் வந்திருக்கிறார். அப்போது நொறுங்குண்ட இருதயத்தை தேவன் புறக்கணியாதவர். ஆமாம், அந்த ஏசாயா 57:15 பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 15வது வசனம் பாருங்கள். அதனுடைய பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். ஆண்டவர் எங்கே வாசம் பண்ணுறாராம்? இருதய நொறுங்குண்டவர்களாய், நொறுங்குண்ட பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் நான் வாசம் பண்ணுகிறேன். அப்போ இந்த நொறுங்குண்ட உள்ளம் தேவனுக்கு ரொம்ப பிரியம். பொடிய நொறுக்கணுன்றார்ல, நம்ம இருதயம் நொறுங்கி ஜெபிப்பார். அப்போ தேசத்தில் தீமை நடந்தால் உங்களுடைய உள்ளம் பாதிக்கப்படுதா? யோசித்து பாருங்கள். உங்களுடைய உள்ளத்தில் இந்த பாதிப்பு வருதா? இருதயம் நொறுங்குதா? அதை யோசித்து பாருங்கள். அப்படி ஜெபிப்பார். அந்த ஜெபம் தேவன் உடனே பதில் கொடுப்பார். ஒரு தனிப்பட்ட நபருக்காக இருக்கலாம், ஒரு சபைக்காக இருக்கலாம், ஒரு பட்டணத்துக்காக இருக்கலாம், ஒரு தேசத்துக்காக இருக்கலாம், ஒரு கூட்ட மக்களுக்காக இருக்கலாம், பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இருக்கலாம். இருதயம் நொறுங்கி நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கும்போது உடனே அதில் தேவன் தலையிடுவதையும் செயல்படுவதையும் மாற்றம் வருவதையும் நீங்கள் பார்க்க முடியும். அந்த ஜெபம் அவசியம். அப்போ இருதயம் நொறுங்கி அழுது நெகேமியா பாருங்கள், தன்னுடைய ஜனம் சிறுமை அனுபவிக்கிறாங்க, பட்டணம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, சிறுமை அந்த செய்தி கேட்ட உடனே நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி மந்தாடி. நெகேமியா 1:4 அவர் எழுதுகிறார். எவ்வளோ அந்த ஒவ்வொரு வார்த்தையை கவனிங்க. அவருடைய இருதயம் பாதிக்கப்பட்டார். தேசத்தில் மக்கள், என் ஜனம், என் தேசம் பாதிக்கப்பட்டிருப்பது இந்த உணர்ந்த உடனே அவருடைய உள்ளம் பாதிக்கப்பட்டது. இருதயம் நொறுங்கி அவர் மன்றாடுகிறார். அப்படி நம்ம வாசிக்கிறோம்ல. அப்போ அந்த இருதயத்தில் பாதிப்பு வரணும். அந்த ஜெபம் தேவனுக்கு பிரியமான ஜெபம். அவங்க கூட ஆண்டவர் வாசம் பண்ணுவார். அப்போ தேசத்தில் நடக்கிறத பாருங்கள். விதவைகள் பெருகி இருக்கிறாங்க, தகப்பன் இல்லாத பிள்ளைகள் பெருகி இருக்கிறாங்கன்னா அப்போ நம்ம தேசத்தை பார்க்கும்போது ஒரு பாதிப்பு உள்ளத்தில் உண்டாகும். அந்த பாதிப்போடு அழுது ஜெபிக்கும் போது தேவன் அதில் கிரியை செய்கிறதை பார்க்க முடியும். அதே மாதிரி தான் ஒரு தேசம் ரட்சிக்கப்பட, ஒரு பட்டணம் ரட்சிக்கப்பட, அழிவிலிருந்து காப்பாற்றப்பட இருதயம் நொறுங்கி ஜெபம் செய்வது. அப்போ அந்த பழக்கம் உங்கள்கிட்ட இருக்குதா? கண்ணீரோடு ஜெபிக்கிறது, இருதயம் நொறுங்கி ஜெபம் செய்வது. யோசித்து பாருங்கள். சிலரை பார்த்துருக்குறேன் அப்படியே. அதாவது நொறுங்குண்ட ஒரு இருதயம். நவநீதர் அண்ணனே ஒரு அண்ணன் இருக்கிறாங்க. நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவில் அவங்க ஊழியம் செய்து இன்றைக்கி ரிட்டையர்ட் ஆகிட்டாலும் அவங்க அந்த ஸ்தாபனத்தோடு கூட இணைந்து பல ஊழியம் செய்கிறாங்க. நான் அநேக வருஷத்துக்கு முன்னால் என் ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் ஒரு 40 இயர்ஸுக்கு முன்னாலேயே நான் அவங்களை சந்தித்த போது என்னால் மறக்கவே முடியாது. சில நம்முடைய நேரம் பேசுகிறதுக்குள்ளே இந்தியா பற்றி சொல்லும்போது அவருடைய கண்ணில் கண்ணீர் வடியும். அவனுடைய இருதயம் இந்த தேசத்துக்காக நொறுங்கி இருக்கிறதை
என்னால் பார்க்க முடியும். இந்திய மக்கள் அதை நினச்ச உடனே சொல்லும் போதே கண்ணில் கண்ணீர் வரும், அப்படி ஒரு பெருமூச்சு வரும், அழுகை வரும். நொறுங்குண்ட ஒரு இருதயம், அது என்னை ரொம்ப பாதித்தது. ஆண்டவரே, இந்த மாதிரி ஒரு இருதயம் எனக்கு வேணும், நான் இந்த மாதிரி ஜெபிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவரிடத்தில் கேட்டிருக்கிறேன். இப்பவும் இந்த வயதான நாட்கள்லேயும் அதே மாதிரி ஊழி செய்கிறாங்க. அதே நொறுங்குண்ட ஒரு இருதயம், அந்த மாதிரி இருதயம் நமக்கு வேணும். ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவங்க பாட்டில் நிறைய பாட்டு பார்த்தீங்களா, அது எவ்வளோ பெரிய வல்லமை, ஒரு அபிஷேகம், தொடுதல். காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய இருதயம் ஒரு நொறுங்குண்ட ஒரு இருதயம். நான் முதல்ல அவங்கள சந்தித்தது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பாளையங்கோட்டையில் அப்போது பேரும்பை விழாவுக்கு வந்திருந்தாங்க பேச. அப்பாதாரி பிரதர் வீட்டில் தங்கியிருந்தேன். அங்கே வந்துட்டாங்க. நான் தரையில் முழங்கால் போட்டு ஜெபிச்சுக்கிட்டேன்னு உள்ளே வந்து அப்படியே உட்காந்துட்டாங்க தரையில். கொஞ்ச நேரம் பேசின பிறகு ஜோமனோமான்னாங்க. சரி ஃபாதர், ஜெபிக்கலான்னு உட்கார்ந்தவங்க எழும்பி முழங்கால் போடுறதுக்குள்ளே அவனுடைய கண்ணில் இந்த கண்ணீர் அப்படியே என்னை பார்த்து சொன்னாங்க, என் ஜனம் ரட்சிக்கப்பட்டு ஜெபம் பண்ணுங்க, கத்தோலிக்க மக்கள் ரட்சிக்கப்படணும்னு அழுதாங்க. அவங்கள்ட்ட போட்ட இந்த ட்ரெஸ் எல்லாம் கண்ணீர். அன்றைக்கு மாத்திரம் இல்லை, இன்றைக்கும் அதே பாரம், ஒரு நொறுங்குண்ட இருதயம். அதனால தான் இன்றைக்கி பாருங்கள், நிறைய கத்தோலிக்க மக்கள் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகமின்றி சாட்சியாக எழும்பி வருகிறதை பார்க்க முடிகிறது. கண்ணீரை விட்டு அழுதாங்க. அப்படியே நொறுங்குண்ட ஒரு இருதயம், என் ஜனம் ரட்சிக்கப்படணுமே, அந்த பாரம். அப்போ ஆண்டவர் நொறுங்குண்ட இருதயத்தை புறக்கணியா. உங்களுக்கு எப்படியாவது அப்படி நொறுங்குண்ட உள்ளே வந்திருக்குதா? ஆண்டோடைய போன அழுது புலம்பி ஜெபிக்கிறது வந்திருக்குதா? அந்த எரேமியா கதறாவி, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமானால் நலமாயிருக்குமே, நான் என் ஜனத்திற்காக இரவும் பகலும் அழுது புலம்புவேனே. அதை கேட்குறார் விரும்பி. அந்த மாதிரி ஒரு ஆவி எனக்கு வேணும், அந்த மாதிரி இருதயம் என்னை கேளுங்க ஆண்டவரே. நறுங்குண்ட இருதயம் எனக்கு வேணும், நான் நொறுங்குண்ட உள்ளத்தோடு ஜெபிக்கணும் ஆண்டவரே. நீங்கள் கேட்டால் அந்த ஆவியை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்களுக்குள் அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தருவார். அது ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்குள்ளே உண்டாக்கும். பார்த்தீங்களா? அப்போ அந்த மாதிரி ஜெபம் செய்வது, நொறுங்குண்ட உள்ளத்தோட ஜெபம் செய்வார். நான்காவது ஒரு காரியம் கடைசியாக யாத்திராகமம் 30-37 பாருங்கள். யாத்திராகமும் அந்த தூப வர்க்கம் செய்கிற அந்த காரியத்தில் தான் ஆண்டவர் பேசும்போது 30-37 பாருங்கள். இந்த தூப வர்க்கத்தை நீ செய்ய வேண்டிய முறைமையின்படி உங்களுக்காக செய்து கொள்ளலாகாது, இது கர்த்தருக்கென்று உனக்கு பரிசுத்தமாக இருப்பதாக. இந்த தூப வர்க்கத்தை ஆண்டவர், இது கர்த்தர் கொடுத்த பிளான். என்னென்ன பொருள் சேர்க்கணும், எவ்வளவு சேர்க்கணும், எப்படி அதை சேர்க்கணும், இதெல்லாம் கர்த்தர் கொடுத்த பிளான் மோசேக்கு. இப்படி தான் நிறையா இருக்கணும், என்னென்ன பொருள் தான். அது அந்த நெருப்பில் போடும்போது புகையும் போது ஒரு வாசல்லாம் வரும். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அது உனக்குன்னு நீ செய்யக்கூடாது. அது தேவாலயத்தில் அது தூப வர்க்கம் கர்த்தருக்கு முன்பாக தூபமாக எழும்புவதற்கு தான் பயன்படுத்தணுமே தவிர, உன் வீட்டில் அது மணமாக இருக்குன்னு சொல்லி உன் சொந்தத்துக்கு தூப வர்க்கத்தை நீ செய்யக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். உங்களுக்காக செய்து கொள்ளக்கூடாது. இது கர்த்தருக்குரியது, இது தேவாலயத்துக்குரியது, ஆசரிப்பு கூடாரத்துக்குரியது, தேவ சமூகத்துக்குரியது. உன் சுயநலத்துக்காக, உன் சொந்த விருப்பத்துக்காக நீ செய்யக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லப்போ என்ன அர்த்தம்? உங்களுக்காக, உன் புகழ்ச்சிக்காக ஜெபம் பண்ணக்கூடாது. ஓம் சந்தோஷம், ஓம் புகழ்ச்சி, ஓம் பெருமைக்காக நீ ஜெபம் பண்ணக்கூடாது. அதில் கவனம் செலுத்தணும். அது ரொம்ப முக்கியம். அதனால தான் பாருங்களேன், இயேசு கிறிஸ்து ஜெபத்தை குறித்து, உபவாச ஜெபத்தை குறித்து பேசும்போது மத்தேயு 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம், அதாவது வேத புஸ்தகத்தில் புதிய ஏற்பாட்டில் 9வது பக்கம் எடுத்துக்கொள்ளுங்க. 5வது வசனம் பாருங்கள். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மாயக்காரர் ஜெபம் பண்ணுவாங்க, அந்த ஜெபம் கேட்கப்படாது, பதிலும் வராது. அவங்கள மாதிரி இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்தியிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள்.
அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சிலர் பெருமைக்காக ஜெபிப்பார். ஆலயத்தில் பார்த்தோன்னா அப்படி ஜெபம் பண்ணுவாங்க. தெருக்களில் ரோடுகளில் மற்றவங்க பார்க்க பெருமைக்காக ஜெபம் செய்வது அந்த மாதிரி. ஆனால் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பார்த்து ஜெபமே இருக்காது. சில ஆட்கள் பாருங்கள், கூடி சர்ச்சில் வந்துட்டால் ஜெப கூட்டத்தில் இருந்தால் பயங்கரமாக ஜெபம் பண்ணுவாங்க. அவங்கள கூப்பிட்டு அவங்க ஜெபம் பண்ணுற முறையை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவங்க பர்சனல் ப்ரேயர் பண்ணலைன்னு சொல்லி. தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை, தனித்த ஆண்டவரோட பேசுகிற பழக்கம் இல்லாதவங்க சிலர் புதிய இடத்துல ரொம்ப ஜெபிக்க விரும்புவாங்க. தன்னுடைய சுய பெருமைக்காக நான் எப்படி ஜெபிக்கிறேன் பாருன்னு மற்றவங்களுக்கு காண்பிக்க, புகழ்ச்சிக்காக, தற்புகழ்ச்சிக்காக ஜெபம் செய்வது, அதை செய்யக்கூடாது. அது ரொம்ப ஆபத்து. அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இவங்க மனுஷருடைய பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறார். உபவாசம் பண்ணும்போது பாருங்களேன், 16வது வசனத்தில், நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாக இராதேயுங்கள். அவங்களும் உபவாசிக்கிறாங்க, ஆனால் அந்த உபவாசத்துக்கு பதில் வராது. அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பெருமைக்காக உபவாசம் பண்ணுவது எல்லாம் அப்படியே முகவாடா, என்ன விஷயம்? நீங்கள் உபவாசங்க. உபவாசம்னா எதுக்கு ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் போய் ஜெபிக்க வேண்டியதுன்னா ரூமில் உட்காந்து, உபவாசம்னா சாப்பிடாம உட்காந்து ஜெபிக்கிறது. அல்லது உங்களுடைய சர்ச்சில் உபவாச ஜெபமாக, உங்களுடைய குழுவில் உபவாசமாக அவங்க கூட போய் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அதை விட்டு உபவாசம் நீ ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. கேட்குறவங்களாம் சொன்னீங்க ஃபாஸ்டிங், எனக்கு உபவாசம், தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்துகிறதான். இந்த மாதிரி மாய்மாலெல்லாம் தேவன்கிட்ட எடுப்படாது. ஆண்டு சில இவங்க மாயக்காரர், அவங்களுடைய ஜெபத்தில் பிரயோஜனம் இல்லை, உபவாசத்தில் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. அந்த மாய்மாலக்காரங்க, மாயக்காரர்களை போல் நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு ஆண்டு சொல்கிறார். இதில் தான் நம்ம கவனம் செலுத்தணும். அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது தாழ்மையாக இருக்கணும். சிலர் பாருங்கள், ஜெபத்தில் பிரசங்கம் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்கள ஜெபிக்க விட்ட ஆண்டவரே, இந்த அதிகாரம் இந்த வசனத்தில் எப்படி சொல்லியிருக்குதில்ல, இவங்க பாருங்கள் எப்படி இல்லை அப்படி. அதாவது அவங்க ஜெபம் பண்ணுற பார்த்த வேடிக்கையாக இருக்கும். இயேசுக்கே பிரசங்கம், அவருக்கு என்ன வசனம் தெரியாத மாதிரி, ஆண்டவரே ஏசா இந்த அதிகாரம் இந்த வசனத்தை பாருங்கள் இப்படி சொல்லியிருக்கிறான்னு பாருங்கள் இப்படின்னு வசனத்தை வச்சு ஆண்டவருக்கே ஜெபத்தில் பிரசங்கம் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அல்லது அங்கே ஜெபத்தில் யாரோ ஒருத்தருக்கு இவங்க நேரில் சொல்கிறதுக்கு பயமாச்சா, பிரசங்கம், ஜெபத்திலே பிரசங்கம். அவங்களுக்கு ஆண்டவரே இங்கே இப்படி இருக்கிறாங்க, இங்கே இப்படி இருக்கிறாங்க, இந்த மாதிரி பண்ணுறாங்க, யாரை பற்றி பேசுகிறாங்க எல்லாருக்கும் தெரியுங்க. அந்த ஜெபம் மாய்மாலமான ஜெபம், பெருமையான ஜெபம். அதனால் ஜெபத்தில் பிரசங்கம் பண்ணுறது. சிலர் ஜெபத்தில் அடுக்கு மொழியில் பேசுவாங்க, பார்த்துருங்களா? அப்படியே தமிழ் அடுக்கு மொழி பேசுவாங்க. எல்லோரும் கவனிப்பாங்களே, அப்படியே கண்ணை திறந்து யார்கிட்ட ஜெபிக்க இந்த மாதிரி அடுக்கு மொழி இல்லை. இருதயத்தில் இந்த ஜெபம் வரும், அது வெறும் உதட்டிலேருந்து தான் வரும் அந்த அடுக்கு மொழியெல்லாம். சிலர் அப்படி பொது இடத்துல தங்களுடைய பெருமைக்காக ஜெபம் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த ஜெபம் பிரயோஜனம் இல்லாது. அப்படி செய்யக்கூடாதுன்னு ஆண்டு சொல்கிறாரு. தாழ்மையாக ஜெபிக்கணும், இருதயம் நொறுங்கி ஜெபிக்கணும். பெருமைக்காக ஜெபம் பண்ணக்கூடாது, மற்றவங்களுக்கு ஜெபத்தில் பிரசங்கம் பண்ணக்கூடாது, ஜெபத்திலே மற்றவங்களை தாக்கி ஜெபம் செய்வது அது மாதிரில செய்யக்கூடாது. அது தேவன் கவனித்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, கூடி வந்து ஜெபிக்கும் போது ஒரு ஜெப குறிப்பு சொன்னால் ஒரு 2 நிமிஷம் 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் ஜெபத்தை முடிச்சிடணும். சிலர் பொது இடத்துல நீண்ட ஜெபம் பண்ணுவாங்க. 10 நிமிஷம் ஜெபிச்சுட்டு ஆண்டவரே சுருக்கமான ஜெபத்திற்கு பெருக்கமான ஆசீர்வாதம் தாரும், அது வேறு. பார்த்துருக்கீங்களா? நம்ம சபைகளில் சில பக்திமான்கள் இருக்காங்க, தன்னை பக்திமானாய் காண்பிக்கிறதுக்கே ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாரும் அல்ல, ஒரு சிலர் உண்மையான இதயத்தோட கதறி அழுது ஜெபிக்கிறவங்க இருக்காங்க. ஒரு சிலர் நீங்கள் அப்படி இருந்துடக்கூடாது என்பது ஆண்டோடைய விருப்பம். டிஎல் மூடி ஒரு பெரிய பிரசங்கியார், எழுப்புதல் பிரசங்கியார். தேவன் அவரை கொண்டு அமெரிக்கா கண்டம், ஐரோப்பா கண்டத்தை அசைத்திருக்கிறார். ஒரு சமயம் எல்லாம் கூடி ஜெபிக்கும் போது ஜெப குறிப்பு கொடுத்தாரா, ஒரு நண்பர் ஜெபிக்க ஆரம்பித்தா 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபம் போயிட்டு, நீண்ட ஜெபத்தை முடிக்க மாட்டேங்கிறாரு. அந்த குறிப்பிட்ட இதை தாண்டி வேறு எதுக்கெல்லாமோ ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறார்.
அப்போது மூடி பிரசங்க டக்குன்னு சொன்னார், நம்முடைய நண்பர் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கட்டும், நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுவோன்னு பாட்ட ஆரம்பிச்சிட்டார். அவ்வளோதான். அதில் ஒருத்தர் சொன்னார், கூட்டம் முடிஞ்சோடனே மூடி பிரசங்கரை பார்த்து, ஐயா நீங்கள் அந்த பாட்டு பாடாமல் இருந்திருந்தா நான் இந்த ஜெபத்தை விட எழும்பி போயிருப்பேன். என்ன இந்த ஆள் ஜெபிக்கிறாரு, பல நிமிஷம் நேரம் உப்பு செப்பில்லாத ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, ஒரு குறிப்பாக கருத்தாக ஜெபிக்க மாட்டேங்கிறாரு, நம்ம போயிடலான்னு நினச்சேன், நீங்கள் பாட்ட ஆரம்பிச்சதுனால இருந்துட்டேன். அப்போது ஒரு ஆத்மா இடறுவதற்கு இருந்தது காப்பாற்றிட்டா. அப்போ ஜெபம் லீட் பண்ணுறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஜெபம் நடத்துகிறவங்க அவங்க எதுக்கு ஜெபிக்கிறாங்க, கருத்தாக சுருக்கமாக ஜெபிக்கிறாங்களா அப்படின்னு கவனிக்கணும். கூடி வந்து நீங்கள் தனி ஜெபத்தில் ஒரே ஜெப குறிப்புக்கு 1 மணி நேரம் ஜெபிங்க, தப்பே கிடையாது, யாரும் கேட்க மாட்டாங்க. கூடி வந்து பொது இடத்துல ஜெபிக்கும்போது சுருக்கமாக இருக்கணும், எஃபெக்டிவாக இருக்கணும், கருத்தாக அந்த ஜெபம் இருக்கணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே நீண்ட ஜெபம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதனால் கவனம் செலுத்தணும். நான் அநேக வருஷத்துக்கு முன்னால் மதுரையில் நாங்கள் சில ஊழியக்காரங்க நண்பர்கள் 3 பேர் தான், நாங்கள் ஒரு 3 பேர் இருந்தோம். ரொம்ப டயர்டாக ஊழியெல்லாம் முடிச்சுட்டு வந்தோம். அப்போ வந்து நம்ம இனிமேல் படுக்க போகிறோம், அதனால் கடைசியாக ஒரு ஜெபம் பண்ணிட்டு படுக்கலான்னு ஒரு சகோதர ஊழியர் செய்கிறது, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா அவர் ஜெபம் ஆரம்பித்தார் பாருங்க, அப்படியே பைபிள் கதைலாம் சொல்கிறாரு, ஜெபத்தில் பைபிள் கதைலாம் சொல்கிறாரு. ஆமாம், ஆபிரகாம் அப்படி ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு ரெபெக்காள் மருமகள், இதெல்லாம் பேசுகிறார் ஜெபத்தில் சொல்லி 5 நிமிஷம் 10 நிமிஷம். நான் பார்த்தேன், என்னடா ஒரு சின்ன ஜெபம் பண்ணிவிட்டு தூங்க போகிறதுக்கு ஸ்தோத்திர ஜெபம் பண்ண சொன்னால் பைபிள் கதையெல்லாம் ஆண்டவருக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னி நாங்கள் எழும்பி அறுபாடில் ஜெபிச்சுட்டு இருக்கட்டும், நாங்கள் எழும்பி வெளியே போய் மற்ற பாத்ரூமெல்லாம் போயிட்டு வந்துட்டு படுக்கிறதுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டோம். அவர் ஜெபம் முடிக்க அவ்வளோ நேரம் என்னென்னோ கதையெல்லாம் பேசுகிறார். நீங்கள் அந்த மாதிரிலாம் தயவுசெய்து கதையெல்லாம் பேசாதங்க, ஆண்டவருக்கு பிரசங்கம் பண்ணாருங்க. நீங்கள் வந்து ஜெப நேரத்தில் பைபிள் ஸ்டடிலாம் எடுக்காதங்க, ஜெபத்தில் கவனம். சிலர் ஆண்டவரே நாங்கள் போனோமா, இவங்க வந்தாங்களா, அவங்க கேட்டாங்களா, அவங்களுக்கு இந்த பதில் சொன்னோம், இவங்க பெருமையை ஜெபத்தில் சொல்லுவாங்க. நான் கேட்டிருக்கேன் அது மாதிரி ஆட்களை. இவங்க ஜெபத்தில் பார்த்தீங்கன்னா ஜெபமாக இது ஜெபமே இல்லை, அவங்க பெருமை பேச, ஆண்டவரே இவங்களை சந்தித்தோம், அவங்க இப்படி கேட்டாங்க, அவங்களுக்கு இப்படி பதில் சொன்னோம். இதெல்லாம் வந்து ஜெபத்தில் எல்லாம் ஒரு தேசத்துக்காக ஜெபிக்கிற இடத்துல இப்படிலாம் கதை பேசுகிறாரு. இது மாதிரி தயவு செய்து நீங்கள் ஆண்டவரை துக்கப்படுத்தாதங்க, நேரத்தை வீணாக்காதங்க, மற்றவர்களுக்கு இடரில் உண்டாக்காதங்க. கூடி வந்து தனி ஜெபத்தில் நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க. இப்போ ஆண்டவரே இப்படி நடந்துச்சா அப்படி நடந்துச்சா, நாங்கள் போனோன்னா அவங்க வந்தாங்களா, அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள காரியம். பொது இடத்துல சபையிலையோ கூடி வந்து ஜெபிக்கிற இடத்துலையோ பிரசங்கம் பண்ணுறது, ஆண்டவருக்கு விளக்கம் சொல்கிறது, உங்கள் சொந்த கதையெல்லாம் பேசுவது, பெருமைக்காக என்னென்னோ சொல்லுவது, அவங்க இப்படி சொன்னாங்களா, நான் இப்படி பதில் சொன்னேன்னா ஆண்டவரே, இதெல்லாம் எதுக்கு எல்லாருக்கும் தெரியணுமா? அதை இது மாதிரிலாம் தயவு செய்து நீங்கள் பண்ணாதங்க. தேவன் அதை அங்கீகரிப்பது இல்லை. உங்களுடைய ஜெபமெல்லாம் வீணாய் போய்விடும். அதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். இது ரொம்ப 1 ராஜாக்கள் 18 அதிகாரம் எடுங்க, கடைசியாக இதை பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் 18 அதிகாரம் எடுங்க. கர்மேல் மலையில் எலியா நின்று ஜெபிக்கிறார், அக்னிக்காக ஜெபிக்கிறார். அங்கே தான் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகுது. தேசமே கர்த்தர் பாதத்தில் விழுந்து கர்த்தரே தெய்வன்றாங்க. பெரிய மனம் திரும்புதல், அது ஒரு எழுப்புதல். அந்த ஜெபம் எலியா மூலமாக ஒரு எழுப்புதலை கர்த்தர் உண்டாக்குறார். இப்போது அக்கினி இறங்கணும். பலிபீடத்தில் காலை பலியிட்டாச்சு. பாகால் தீர்க்கதரிசிகள்லாம் சத்தம் போட்டு ஓஞ்சிட்டாங்க, அக்னி வரலை. இப்போ எலியா ஜெபிக்கணும். 36, 37, 38 இந்த வசனத்தை நல்லா பாருங்கள். இதுக்குள்ளே ஒரு காரியம் ஒளிஞ்சிருக்குதை கவனித்து பாருங்களேன். 455 பக்கம் எடுங்க. 1 ராஜாக்கள் 18:36 அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடி திருப்பினீர் என்றும்
இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். இந்த ஜெபம் இதில் ஏதாவது தெரியுதா? நான் கூட ஆரம்பத்தில் எலியா ஜெபித்தார், அக்கினி இறங்கிச்சு அப்படின்னு தான் பிரசவம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் ஒரு சமயம் ஆண்டவருடைய பாத்தில் இதை நான் மறுபடியும் நிறைய முறை வாசித்திருக்கிறேன். ஒரு முறை தேவ சமூகத்தில் இதை பற்றி வாசித்து கொண்டிருந்த சமயம் ஆவியானவர் இந்த ஜெபத்துக்குள்ள ஒரு காரியத்தை நல்லா கவனி. முதலாவது எலியா ஜெபித்த ஜெபத்துக்கு பதில் வரலை. ரெண்டாவது ஜெபத்தை ஆரம்பிக்கிறார். நீங்கள் பாருங்கள் 36வது வசனத்தில், ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே அப்படி சொல்லிட்டு ஒரு ஜெபம் பண்ணுறார். இன்றைக்கு விளங்க பண்ணும். ஜெபம் முடிஞ்சிட்டு அக்கினி வரல, அக்கினி இறங்கலை, ஜெபத்துக்கு பதில் வரல. எலியாவுக்குள்ள தடுமாற்றம் வருது. ஐயோ, நான் ஜெபிச்சு அக்கினி வரலையே, பதில் வரலையே. திரும்ப கர்த்தாவே திரும்ப ஆரம்பிக்கிறார். ரெண்டாவது ஜெபம், அதுக்கு தான் பதில் வருகிறார். அப்போ இந்த முதல் ஜெபத்துக்கு ரெண்டாவது ஜெபத்துக்கு என்ன வித்தியாசம்? ஏன் முதல் ஜெபத்துக்கு அக்கினி வரலை? அந்த 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 ஜெபத்தை நல்லா கவனிங்க. அவர் என்ன சொல்ல, கர்த்தாவே இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும், அது ஓகே, நான் உம்முடைய ஊழியக்காரன் என்று விளங்க பண்ணும், நான் இந்த காரியங்களெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்பதை விளங்க பண்ணும். நான் 2 முறை வருது, நான் 2 முறை வருது, வருது அங்கே. நான் உம்முடைய ஊழியக்காரன் என்று விளங்க பண்ணும் பெருமை. நான் இதெல்லாம் உடைய வார்த்தையின்படி செய்தேன் என்பதை விளங்க பண்ணும் பெருமை. நம்மளை அறியாமலே வந்துடும். சாதாரணமாக ஜெபம்னு நினைப்போம். ஆவியானவர் எனக்கு காண்பித்து கொடுத்தார், கற்றுக் கொடுத்தார். நான் 2 முறை எலியாக்குள்ள நான் வந்தது, பதில் வரல, அக்கினி வரல. அப்போ தான் அவர் அறிந்து கொண்டார், ஐயோ மிஸ்டேக் பண்ணிட்டோம். ரெண்டாவது ஜெபத்துக்கு பாருங்கள், கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படி என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். இப்போது நீர் கர்த்தர், நான் வரல. ரெண்டாவது ஜெபத்தில் பாருங்கள், ஒரு நான் கூட வரல. முதல் ஜெபத்தில் 2 முறை நான் வருகிறேன். இந்த பெருமை எப்போ எப்படி உள்ள நுழைய நமக்கே தெரியாது. ஜெபத்துக்குள்ளே கூட நுழைஞ்சிரும். சாத்தான் அவ்வளவு தந்திரமாய் பெருமையை உள்ள விதைச்சிருவான். ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும். இதை தாண்டு ஒரு காமிச்சார். எழுப்புதலுக்காக ஜெபிக்கும் போது தாழ்த்தி கவனமாக, நானுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது, பெருமைக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. அதில் தான் நம்ம கவனமாக இருக்கணும். அதனால் உங்கள் ஜெபத்தில் தாழ்மை ஜெபிக்கலாம். முடிந்தால் முழங்கால் படிட்டு கொள்ளுங்கள், அல்லது அப்படியே கண்களை மூடி ஒரு 2 நிமிடம் ஜெபிங்க. ஆண்டவரே, ஜெப ஆவி எனக்கு வேணும், நான் இந்த மாதிரி ஜெபிக்கணும், உம்முடைய குரலை கேட்கணும், உம்முடைய ஆலோசனை பெற்றுக்கொள்ளணும், நீர் என்னோட பேசணும். ஆண்டவரே, என்னுடைய கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி என்னை வழி நடத்துங்க, என்னுடைய சந்தேகத்தை எல்லாம் தீர்த்து வைங்க. நான் உங்கள் கூட பேசணும், நீங்கள் என் கூட பேசணும். அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். பெருமை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, என் பெருமைகளை மன்னியும். எனக்கு தாழ்மையை தாங்க, மனத்தாழ்மையை தாங்க, உங்களைப் போல மனத்தாழ்மையை தாங்க ஆண்டவரே. பெருமையான சிந்தனை, எண்ணங்கள், பேச்சுகள் எல்லாம் என்னை விட்டு ஒளியட்டும் ஆண்டவரே. பெருமை வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு தாழ்மை தாங்க. கேளுங்க, ஆண்டவரிடத்தில் கேளுங்க, தாழ்த்துங்க, உங்களை ஒப்பு கொடுங்க. நொறுங்குண்ட உள்ளத்தை தாங்க. ஆத்துமாக்களுக்காய், பாதிக்கப்பட்ட மக்களுக்காக என் இருதயம் நொறுங்கணும். நான் இருதயம் நொறுங்கி கண்ணீர் விட்டு பாரத்தோடு ஜெபிக்கணும். உங்கள் பாரம் எனக்கு வேணும். கெத்செமனே தோட்டத்தில் அழுது புலம்பி ஜெபிச்சிங்களே, அந்த மாதிரி பாரம் நெகேமியாவுக்குள்ளே காணப்பட்ட ஒரு நொறுங்குண்ட இருதயம், எரேமியாவுக்குள்ளே காணப்பட்ட ஆண்டவரே அந்த கண்ணீர் நிறைந்த கண்கள் எனக்கு வேணும். அந்த இருதயத்தை எனக்கு தாங்க. கேளுங்க மகனே, மகளே, நீ கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். குட்டி பிள்ளைங்க, வாலிபர்கள், ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். ஆண்டவரை நிரப்புங்க, எனக்கு அப்படிப்பட்ட இருதயம் தாங்க. ஆண்டவரை யார் யார் ஜெபிக்கிறாங்களோ அந்த பிள்ளைகள்
பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த ஜெப ஆவியை கொடுங்க, தாழ்மையின் ஆவியை கொடுங்க, நொறுங்கொண்ட இருதயத்தை கொடுங்க. ஆண்டவரே, சுயநலங்கள் சுய பெருமைகள் எல்லாம் ஒளிந்து போகட்டும், ஜெபத்திற்குள்ள தடைகள் எல்லாம் விலகட்டும். ஆண்டவரே, உம்மோடு கூட பேச உறவாட முடிய குரலை கேட்கிற இருதயத்தை கொடுங்க. இன்றைக்கு இப்பொழுது உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை இவர்களுக்குள்ள இறங்கட்டும். ஒரு மன்றாட்டின் ஆவி அவர்களுக்குள்ள இறங்கட்டும். பரிந்து பேசுகிற ஆவி இறங்கட்டும். ஆண்டவர், உம்மை போல ஜெபிக்கிற அந்த ஜெப ஆவியை தாரும். அவருடைய ஜெப வாழ்க்கை இன்று முதல் வித்தியாசமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு மாற்றம் வரட்டும். அப்படி ஜெபிக்க கிருபை கொடுங்க. நீங்க அப்படி செய்ததற்காக நன்றி அப்பா. இந்த நிகழ்ச்சிக்கு ஆண்டவரை காணிக்கை அனுப்பி தாங்கின பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தியாகத்தோடு காணிக்கை அனுப்பி இந்த நிகழ்ச்சியை தாங்கினாங்களே, அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவளுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். அவளுக்கு ஜெப ஆவியை தாரும். அவர்கள் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட காரியத்தில் அற்புதம் செய்து ஆசீர்வதியும். இந்த நிகழ்ச்சிக்கு ஆண்டவரே உதவியாக இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தும். ஆண்டவரை தொடர்ந்து இந்த ஜெப புஸ்தகத்தை வாசிக்கவும், ஜெபத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். எல்லா மகிமை உமக்கு செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம். உமக்கு மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.